நீங்கள் ஒரு பெஸ்ட்டு போக்கிமான் ஃபேனாக இருந்தால் இந்த கேம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த கேமை பாருங்களேன், வெளியே தான் 1 GB ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏற்றுறது. ஆனால் என்ன கேமிங்லாம் செம்மையாக இருக்குங்க இந்த கேம். நீங்கள் சும்மாவே ஜாலியாக ஆடலாம். ஒரு போக்கிமான் ஃபேன்ஸுக்கு செம்ம ஒர்த்தான கேம் கிடைச்சிது. ஏன்னா உள்ள பாருங்கள் ஆஷோ இருக்கான். இது ஒரு அலோல டைப்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு பெஸ்ட்டு போக்கிமான் ஃபேன். ஆனால் என்ன ஆஷ் சீரீஸ் தான் முடிஞ்சிச்சு, அதான் கஷ்டமாக இருக்குது. இந்த போக்கிமான் கலெக்ஷனு எல்லாத்தையும் பாருங்கள். இதுதான் இல்லை டெய்லி உங்களுக்கு டைமண்ட் நீங்கள் டாப் பண்ணணும் இல்லை, காசு கொடுக்கணும். இந்த கேமுக்கு எனக்கு தேவையில்லை, ஏன்னா அதிகமான ரேட் இதில். என் போக்கிமான்ஸில் பாருங்கள் நான் எல்லாம் ஃப்ரீயாக தான் எடுத்தேன். எப்படின்னா அதில் டெய்லி டைமண்ட்ஸ் இதிலே கொடுப்பாங்க, ஏற்றினாலே உங்களுக்கு தெரியும், அதுவே காமிப்பாங்க. எல்லாமே என் போக்கிமான்ஸ் தான். இந்த போக்கிமான்ஸ் வச்சு தான் நான் ஆடுறேன். அதுலேயும் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த 4 தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் இதில் சாம்பியன்ஷிப்லாம் இருக்குது, அது நான் இன்னும் அவ்வளோ லெவல் போல் 30 தான் இருக்கேன். கேரண்டினாக இருக்குது. இது நம்ம போக்கிமான் தெரியல. இது நம்ம எக்ஸ்ஓசியில் பார்த்துருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச சார்மெண்டல், லாட்டியாஸ், நியூ, நம்மளுக்கு நிறைய நல்ல போக்கிமான்ஸ் நம்மளுக்கு பிடிச்சதும் இருக்குது. நிறைய சீரீஸில் பார்த்த போக்கிமான்ஸும் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமு. என்ன அடிக்கடி பிரச்சனை தான் வருது இந்த கேமில். என்னென்னா லெவலப் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஏற்றிடலாம் ஈஸியாகவே. இன்னும் தேவையில்லாம போய் பேட்டில் டிஃபென்ஸ் ஆகிறது. கேரண்டினா நான் ஒரு பெஸ்ட்டு கைஸ். பேட்டில் மெயினில் நீங்களே பாருங்கள் கேரண்டியை வச்சு எப்படிலாம் ஆட முடியுதுன்ட்டு. அப்புறம் இந்த கேம் ஒரு போக்கிமான் எவல்யூஷன் ஃப்ரண்டியர்ஸ். இந்த கேம் பார்க்க வெளியே தான் சமமொக்கையாக இருக்கும். நானும் சரி நல்லா இருக்கான்னு பார்த்தேன், உள்ளே தான் சூப்பராக இருக்குது. நீங்களும் ஏற்றி பாருங்கள்.